ஐயன் அமர்ந்திருக்கக்கூடிய ஆசனத்தை ஹரிவராசனம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படின்ற விஷயம் உண்மையா அப்படின்ற கேள்விக்கான விடையை தான் எப்போ பார்க்க போகிறோம். சிம்பிளாக சொல்லணும்னா ஐயன் 4 வகையான யோகாசனத்தில் அமர்ந்திருக்கிறார். 4 வகையான தனித்தனியாக யோகாசனத்தை ஒரு சேர்த்து நம்மளோட பகவான் அமர்ந்த நிலையில் இருக்கிறார். அது ரொம்ப கடினமான ஒரு நிலை. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஹரிவராசனம் அப்படின்ற சொல் யோகாசனத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஆசன நிலையெல்லாம் குறிக்கல. ஹரிவராசனம் அந்த பாடல் முழுவதுமாக பார்த்தீங்கன்னா சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்ட ஒரு கீர்த்தனை, அதாவது ஒரு பாடல். இதோட தமிழாக்கம் என்னன்றது புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான வீண் குழப்பங்கள் எல்லாம் வராது. ஹரிவராசனத்தை நம்ம 3 பகுதிகளாக பிரிக்கலாம். அந்த ஒரு வார்த்தையை 3ஆக பிரிக்கிறோம். என்ன அப்படின்னா தான் அந்த ஒரு வார்த்தை வடமொழி சொல்லான அந்த வார்த்தைக்கு தமிழார்த்தம் என்னன்றது நமக்கு புரியும். ஸோ அந்த வார்த்தையில் முதல்ல இருக்கக்கூடிய ஹரினாலே உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நம்மளோட விஷ்ணு பரமாத்மா. ஸோ விஷ்ணு பரமாத்மாவை குறிக்கிற வார்த்தை இது. வர அப்படின்னா அதோட தமிழாக்கம் என்ன அப்படின்னா உயர்ந்த அப்படின்னு அர்த்தம். ஆசனம் அப்படின்னா அமர்ந்த நிலை, அதாவது விஷ்ணு பரமாத்மா அமர்ந்திருக்கக்கூடிய உயர்ந்த யோக நிலையை தான் ஹரிவராசனம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஸோ இந்த பாடலில் துவக்கதியா ஏன் இருக்குன்னா, அந்த பாடல் முழுவதும் எப்படி அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, நம்ம லோக வீரம் மகாபூஜம் பார்த்துருப்பீங்களா இப்ப, அதுல இறைவனை எப்படி சரணடைய போறோம், அதாவது இறைவன் கூட சரணாகதி அடைகிறத பத்தி ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்கல்ல. ஸோ அதே மாதிரி ஒரு விஷயத்த இங்கேயும் கையாண்டிருக்காங்க. அந்த பாடல் எழுதின அந்த பாடலாசிரியர் இறைவனோட எப்படிப்பட்ட இறைவனோட நான் போய் சரணாகதி அடைய போறேன் அப்படின்றத அவ்வளவு ஒரு காதலோட சொல்லியிருக்காரு. இந்த பாடலோட துவக்கத்தை எப்படி ஆரம்பிக்கிறாரு, விஷ்ணு பரமாத்மா அமர்ந்திருக்கக்கூடிய உயர்ந்த யோகாசனத்தில் இருக்கக்கூடிய என்னோட கடவுளே அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஸோ இது ஏன் முதல்ல விஷ்ணு பரமாத்மா அமர்ந்திருக்கக்கூடிய உயர்ந்த யோகாசனம், உயர்ந்த ஆசனம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க அப்படின்றத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஏப்பா, அதாவது நம்ம ஐயன் இருக்கக்கூடிய அந்த அமர்வு நிலை இருக்கு பார்த்தீங்களா, யோக பட்டம் கட்டி அமர்ந்திருப்பார்ல. ஸோ விஷ்ணு பரமாத்மாவும் என்ன பண்ணியிருப்பார்னா, நரசிம்மர் அவதாரத்தில் அதோட இறுதி நிலை இரணியகசியெல்லாம் அழிச்சிட்டு ஃபைனலாக இறுதி நிலையில் என்ன பண்ணுவார்னா, யோக நரசிம்மரா அந்த அமர்வு நிலையில தியான நிலைக்கு போவாரையப்பா. ஸோ நிறைய இடங்கள்ல இந்த யோக நரசிம்மர் ஃபேமஸ், இன்க்ளூடிங் நான் இருக்கக்கூடிய ஊர் சங்கரன் கோவில். இந்த சங்கரன் கோவில பாத்தீங்கன்னா சங்கர நாராயணர் சன்னதி இருக்கையப்பா. இந்த சங்கர நாராயணர் சன்னதிக்கு, அதாவது கருவறைக்கு அப்படியே பின்புறம் பாத்தீங்கன்னா யோக நரசிம்மர் இருப்பாரு. ஸோ இப்போ சின்ன வயசுல இருந்து அவரை பார்த்து நான் வளர்றேன் பகவானி. ஸோ அப்ப இதை நான் படிக்கவே எனக்கு ரொம்ப ஈஸியா புரிய முடிஞ்சது. ஹரிவராசன்கள் என்ன சொல்ல வராங்க, ஸோ பகவான் விஷ்ணு பரமாத்மா அமர்ந்திருக்கக்கூடிய உயர்ந்த யோக நிலையில் அமர்ந்திருப்பவரும் அப்படின்றதான் குறிப்பிடுறாங்க. இந்த மாதிரி தான் அவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு அந்த பாடலை எழுதுறதுக்கு. ஸோ எவ்வளோ ஒரு துல்லியமான ஒரு உள்நோக்கி சிந்தனை பார்த்தீங்களா பகவானே. ஸோ எந்த அளவு பகவானை நேசிச்சிருந்தாங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப உள்ள டீப்பா போய் அதை ஆழமா ஆராய்ஞ்சு இந்த மாதிரியான கவிதைகளை எழுத முடியும்.